கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சென்ற வாரத்தில் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நம்ம கவனிச்சோம். இன்றைக்கு 21வது அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த 3வது தரிசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஒரு முறை நாம் வாசித்து விடலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதீமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மூழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். மூன்றாவது தரிசனம். முதலாவது தரிசனம் இயேசு உயிர்த்தெழுந்த அன்று சாயங்காலத்தில் 10 பேர் அங்கே கூடியிருந்தார்கள். தோமா இல்லை. அந்த 10 பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அதற்கு பின்பு 2வது தரிசனம் தோமா இருந்தபோது 8 நாளைக்கு பிறகு தோமாவும் அங்கே இருக்கிறார். 11 பேருக்கும் அவர் ஒட்டுமொத்தமாக தரிசனமானார். அதற்கு பின்பு இப்பொழுது 3வது தரிசனம். உத்தேசமாக திரும்பவும் அடுத்து 1 வாரம் கழிந்து இருக்கக்கூடும் என்று என்னுடைய சின்ன நம்பிக்கை. உறுதியாக தெரியாது. காரணம், எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், எருசலேமில் தான் அவர்களுக்கு 2வது தரிசனம் கிடைத்தது. இப்பொழுது 3வது தரிசனம் அவர்கள் திபேரியா கடற்கரையில் அவர்கள் போய்விட்டார். இப்பொழுது அந்த கலிலேயா பகுதிக்கு போய்விட்டார். அப்படியானால் எருசலேமிலிருந்து கலிலேயா பகுதிக்கு ஒரு 120 மைல்கள் இருக்கிறது. இவர்கள் பயணித்திருக்கிறார். ஆகவே ஒருவேளை
ஒரு வார காலம் எடுத்திருக்கலாம். அங்கே வைத்துதான் இயேசு கிறிஸ்து மூன்றாவது தரிசனம் கொடுக்கிறார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களை நான் கலிலேயாவிலே சந்திப்பேன், ஆகவே நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள் என்று சில முறை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஆகவே இப்பொழுது அவர்கள் எருசலேமை விட்டு கலிலேயாவுக்கு போய்விட்டார்கள். அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மூன்றாவது முறையாக சந்திப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இயேசு அநேக தரிசனங்களை கொடுத்தார். 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பின்பு பூமியிலேயே இருந்து அநேகருக்கு தரிசனமானார். சீஷர்களுக்கு பலமுறை தரிசனமானார். அநேகருக்கு வேத வசனங்களை திரும்ப திரும்ப எடுத்து அவர்களோடு கூட பேசினார். உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம் வேத வசனமே. எத்தனை முறை அவர்களுக்கு தரிசனம் கொடுத்த போதும் அந்த தரிசனங்களில் எல்லாம் அவர் பேசுவது வேத வசனத்தையே. பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களிலிருந்தும் தீர்க்கதரிசிகள் சொன்னதிலிருந்தும் எடுத்து அவருடைய மனக்கண்களை திறந்து அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும்படி அவர்களை உற்சாகப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களை தயாராக்குகிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது இந்த மூன்றாவது தரிசனத்துக்கும் இந்த ஏற்கனவே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய 3 அல்லது 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல்லையே பேதுருவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பேதுருவுடைய ஆரம்ப நாட்களில் அந்திரேயா, பிலிப்பு என்பவர்கள் பேதுருவுக்கு சொன்னார்கள், நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று. ஆக பேதுருவையும் அழைத்து கொண்டு போய் இயேசுவிடத்தில் விட்டார்கள். அப்போ இவர்தான் மேசியான்னு பார்த்துக்கிட்டார். ஆனா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு அவரை பின்பற்றுவதற்கு அவர் எடுக்கவில்லை. அப்பொழுது ஒரு நாள் வழக்கம் போல அவர் மீன் பிடிக்க சென்றார். செபதேயுவின் குமாரர்கள் அங்கே இருந்தார்கள். செபதேயுவின் குமாரர் என்றால் யாக்கோபும் யோவான், அவர்கள் தான் செபதேயுவின் குமாரர்கள். உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும், இந்த யாக்கோபை தான் ஏரோது முதலாவது கொலை செய்தார். அந்த செபதேயுவின் குமாரராக இருக்கக்கூடிய யோவான் தான் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவர். அவர்தான் யோவான் சுவிசேஷத்தை 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்துகிற விசேஷம் எல்லாவற்றையும் எழுதுகிறவர். இவர்கள் செபதேயுவின் குமார். இந்த 2 பேரும் அங்கேயும் இருந்தார்கள். இவர்கள் ஏற்கனவே சிறு வயதிலிருந்தே கூட்டாளிகள், மீன் பிடிக்கிறதிலே திறமை வாய்ந்தவர்கள். அவர்கள் அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ராமனோடு பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒன்றும் ஆகப்படவில்லை. இங்கேயும் அதே கடல் தான், திபேரியா கடல் என்பது கலிலேயா கடல். 2க்கும் ஒரே கடலை தான் இப்படி 2 பெயர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பவம் ஏறக்குறைய ஒன்று போல் தோன்றுகிறது. மீன் பிடித்து வரும்பொழுது ஒன்றுமில்லை, வெறும் வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது நான் நினைக்கிறேன் உத்தேசமாக இயேசு கிறிஸ்து ஒரு 7 அல்லது 8 மணி சுமாருக்கு நம்முடைய சமயத்திலே சென்றிருக்கக்கூடும். காரணம், ஏராளமான ஜனங்கள் வேதவசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக திரளான ஜனங்கள் அங்கே நெருங்கி வர வேண்டும் என்றால் ஒரு 7-8 மணியாவது சுமாராக இருந்திருக்க வேண்டும். அதற்கு மிஞ்சி இருக்காது. காரணம், இவர்களும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த படகையே இயேசு தன்னுடைய பிரசங்க பீடமாக மாற்றினார். அதில் அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பின்பு இந்த பேதுருவை பார்த்து கேட்டார், நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கே வித்தியாசம் இருக்கிறது. வலது பக்கமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு அவர்களுக்கு கொடுத்த 3வது தரிசனத்தில் படகின் வலது பக்கமாக நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இப்படி போட்ட போது ஏராளமான மீன்கள் கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏராளமான மீன்கள் கிடைத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வலை கிழிந்து போகத்தக்கதாக, ஆல்மோஸ்ட் பிரேக்கிங், அந்த நிலையில ஆச்சு அப்படின்னு போட்டுருக்கு. ஆனா இங்க வலை கிழியவில்லை என்று உறுதியாக சொல்லப்படுகிறது.
இங்கு 153 மீன்கள் இருந்தது. அங்க இத்தனை மீன்கள் என்று சொல்லப்படவில்லை, நிச்சயமாக இதை விட ஏராளமாக இருக்கும். 2 படகுகள் அங்கே இருந்தது, நிரம்பத்தக்கதாக வலை கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே மீன்களை பிடித்தார். அங்க நம்ம கவனிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இந்த சம்பவம் நடந்த உடனே பேதுரு ஓடி வந்து இயேசுவின் காலில் விழுந்து, நீர் என்னை விட்டு போக வேண்டும், நான் பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறார். இங்கே அந்த விதமான நிகழ்ச்சி இல்லை. இயேசு என்று அறிந்த உடனே அவர் தன்னுடைய மேல் அங்கியை உடனடியாக உடுத்தி கொண்டு கடலில் குதித்து விடுகிறார். இங்கேயும் அங்கேயும் சில ஒற்றுமைகள் இருக்கிறது, சில வேறுபாடுகளும் இருக்கிறது. இப்போ பொதுவாக இந்த 21வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆரம்ப முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற விதம் என்னவென்றால், பேதுரு பின்மாற்றத்தில் போனார் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். காரணம், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன போது கூட இருந்த 6 பேரும் நாங்களும் வருகிறோம் என்று சொன்னார்கள். மொத்தம் இவர்கள் 7 பேர் இருக்கிறார்கள். அநேகமாக இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களில் இந்த 7 பேருமே மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், செம்படவர்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாத்தான்வேல், அவருக்கு இன்னொரு பெயர் இருந்திருக்கலாம், பர்த்தலமேயு. இந்த நாத்தான்வேலும் பர்த்தலமேயும் ஒரே ஆளாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துகிறார் வேத ஆராய்ச்சியாளர். பர்த்தலமேயு நம்முடைய இந்தியாவுக்கு வந்ததாக ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவர் விட்டு சென்ற புஸ்தகங்களில் இங்கே அவருடைய பெயர் எழுதின புஸ்தகங்கள் இருந்தது, இன்றைக்கும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே தோமா வந்த போது ஒன்று 2 முறை தோமா வந்து போன போது அவரோடு கூட ஒரு விசை பர்த்தலமேயும் வந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. இந்த பர்த்தலமேயு அல்லது நாத்தான்வேல், அவருக்கு ஏற்கனவே ஆண்டவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அருமையாக அழைக்கிறார். சரி, நமக்கு திதிமு எனப்பட்ட தோமா நமக்கு தெரியும். இரட்டையர்கள் என்பது அந்த பெயருடைய அர்த்தம். இந்த நாத்தான்வேல் கானா ஊரை சேர்ந்தவர், கலிலியாவில் உள்ள கானா ஊரை சேர்ந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கானா ஊர்ல தான் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்தார், தண்ணீரை ரசமாக மாற்றினார். செபதேயு குமாரர் வேறு 2 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட வேறு 2 பேர், அநேகமாக அந்திரேயாவும் பிலிப்புமாக இருந்திருக்கலாம். இவர்கள் தான் மீன் பிடிக்கிற பழக்கத்தில் உள்ளவர்கள். அந்திரேயா, பிலிப்பு, அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் பெயர் சொல்லப்படாவிட்டாலும் அவர்களுக்கும் இந்த இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். அவர்களும் இதிலே பங்கெடுக்கிறார்கள். சிலருடைய பெயர்கள் வெளியில் தெரிகிறது, சிலருடைய பெயர்கள் வெளியிலே தெரிவதே இல்லை. ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பெயர் தெரிந்தவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டி காரியங்களை செய்கிறாரோ, நடப்பிக்கிறாரோ, அதே அளவு சமமாக பெயர் அறியாமல் இருக்கக்கூடியவர்களையும் தேவன் நேசிக்கிறார். அவருடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இப்போ நம்ம இதுல இருந்து நான் விளங்கி கொண்ட, எனக்கு சற்று கடினமாகவே இருந்தது இதை விளங்கிக் கொள்வதற்கு. நான் விளங்கி கொண்டதிலிருந்து ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதி பொதுவாக இது பேதுரு பின்மாற்றத்தில் போனார் என்பது அல்ல, ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நேரம். ஆக இந்த ஆயத்தப்படுகின்ற நேரத்தில் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசு அவர்களை போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது மீன் பிடிக்க போகிறது நல்ல ஒரு விஷயம். காரணம், இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் கடந்த 3.5 ஆண்டுகள் இருந்தபோது அவர்களுடைய சாப்பாட்டிற்கு குறைவே இல்லை. அவருடைய வீட்டின் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அநேக வசதி உள்ள ஸ்திரீகள் அல்லது குடும்பத்தார்கள், இயேசுவின் மீது அன்பு கூர்ந்தவர்கள் தாராளமாய் கொடுத்து இவர்களுக்கு 3.5 ஆண்டுகள் உதவினார்கள். இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை கேட்கிறார், என்னோடு கூட நீங்கள் இருந்தீர்களே, ஏதாவது உங்களுக்கு குறைவு இருந்ததா என்று கேட்கிறார். அப்படியானால் அவருடைய வீட்டு செலவு கூட நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம்.
பேதுரு குடும்பஸ்தன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய மாமியாருக்கு சுகம் இல்லாமல் இருந்தது, இயேசு போய் சுகமாக்கினார். ஆக இவர்களை மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தார்களை, பெற்றோர்கள் இருந்தால் அல்லது குடும்பம் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், இயேசு அவர்கள் மீது மிகவும் கவனமாக இருந்தார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக இயேசுவோடு கூட சுற்றி திரிந்த இந்த 3.5 ஆண்டுகளில் இவர்கள் உழைக்கவில்லை. ஆனால் இவர்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்பட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். அது இவர்களுக்கு நன்றாக தெரியும். திரும்ப திரும்ப ஆண்டவர் இவர்களை உறுதிப்படுத்தி விட்டார். இனி அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. பேதுருவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், தோமாவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவன் என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லிவிட்டான். இனியும் போய் அவன் பின்மாற்றத்திலே போவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி வாய்ப்பே கிடையாது. இது திரும்பவுமாய் ஆண்டவர் அவர்களை ஸ்திரப்படுத்தி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நேரம். இப்போ அவங்க சும்மா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தேவைக்கு என்ன செய்வது? சோம்பல் கையாளர்களாய், சோம்பல் உள்ளவர்களாயிராமல் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். இது நல்ல ஒரு விஷயம். எப்போதுமே சோம்பல் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது. சுறுசுறுப்பானவருடைய கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்ல ஒரு விஷயம். அவருடைய தேவைகளுக்காக, இந்த அனுதின தேவைகளை சந்திப்பதற்கு இப்பொழுது அவர்களுக்கு அவருடைய கைவசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திறமை மீன்பிடிப்பதுதான். ஒருவேளை இந்த 7 பேரில் சிலருக்கு இப்பொழுதும் படகுகள் இருந்திருக்க வேண்டும். காரணம், உடனே அவர்களுக்கு படகு கிடைத்தது, உடனே ஏறினார். ஒருவேளை இதுல பிலிப்பு அல்லது அந்திரேயா அல்லது இந்த பேதுருவுக்கு அவருடைய பழைய வாடகை கொண்டிருந்திருக்கலாம், அல்லது யாராவது அதை பொறுப்பில் வைத்திருந்திருக்கலாம். இவர்களுக்கு எளிதாக படகு கிடைக்கிறது, அவர்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் போகிறார் இந்த தேவைகளை சந்திப்பதற்காக. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு இவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், இவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தரிப்பிக்கும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார். இனி அதை இறுதியாகவும் சொல்லுகிறார். ஆக இதெல்லாம் அவர்களுக்கு தெரிகிறது. பின்மாற்றம் அல்ல, ஆனால் ஏதாவது இந்த தொழிலை செய்து தங்களுடைய வருமானத்துக்கு வேண்டியதை பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற சிந்தை தான் இவர்களுக்கு. ஏதாவது ஒரு விதத்துல இனி எப்படி ஆண்டவருக்கென்று இந்த தேசத்தில், இந்த ஜனங்களுக்கு, நம்மை அறிந்த பகுதியில் பிரயோஜனமாயிருப்பது என்பதெல்லாம் அவருடைய சிந்தையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மீன் பிடிக்க போகிறார். இதை வைத்து அவர்களை ஊழியத்தில் ஸ்திரப்படுத்துவதை ஆண்டவர் அற்புதமான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் பலத்தோடு இவர்கள் தேவனுக்கு அல்லது இயேசுவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உண்மையை கற்றுக் கொடுக்கிறார். They have to work in the power of the Holy Spirit. தேவனுடைய ஆவியின் பலத்தோடு இவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு உணர்த்துகிறார். பேதுருவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் மிகவும் பழக்கமானது, அனுபவம் நிறைந்தவர், அநேக நாட்களாய் செய்தவர். அதை குறித்து யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. முன் அனுபவம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நிறைய அதை குறித்த தெளிவுகள் இருக்கிறது. அந்த கடலிலே பிறந்து வளர்ந்தவர் போல. ஆக அவருக்கு மிகவும் பழக்கமான, மிகவும் தெரிந்த ஒரு தொழிலை அவர் செய்வதற்கு போகிறார். தன்னுடைய முன் அனுபவத்தை வைத்து, தன்னுடைய அறிவை வைத்து, தன்னுடைய பாரம்பரியத்தை வைத்து, தனக்கு அறிமுகமான எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர் செய்ய போகிறார். ஆனால் திரும்பி வந்தது அந்த இரவு முழுவதும் அவர் முயற்சித்தும் அதிகாலையில் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்? எதற்காக இயேசு அந்த காலையில இங்கே வந்தார் என்றால், கர்த்தருடைய சேவையை, இயேசுவினுடைய ஊழியத்தை இயேசு இல்லாத சமயத்தில் இவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதா இருக்கிறது. 12-11 பேரும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இயேசுவுக்கு பதிலாக அவர்கள் தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும்.
அதற்காகத்தான் இயேசு அவர்களை கடந்த 3.5 ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்தார். இப்பொழுது இந்த பயிற்சி பெற்றவர்கள் யாரை சார்ந்து சேவை செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து சேவை செய்ய வேண்டும். அநேகர் இன்றைக்கு ஊழியம் செய்வது தங்களுடைய சொந்த மூளை அறிவு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேத அறிவு, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய சொந்த பலன், அவர்களுடைய பாரம்பரியம், இதை அடிப்படையாக கொண்டு அநேகம் பேர் ஊழியம் செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு 3.5 ஆண்டுகளில் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த ஒரு பாடத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்னை அல்லாமல் without me you can do nothing என்ற ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களில் இந்த உண்மையை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அதை மறந்து போனார். தேவனுக்கு சேவை செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்ய முயற்சிக்கிறவர்கள், பரலோக ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக, அநேகருக்கு கொண்டு செல்வதற்காக முயற்சிக்கிற யாராயிருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால், அவருடைய உதவியினால், அவருடைய வல்லமையினால் ஊழியம் செய்யாவிட்டால் அவருடைய வாழ்விலே தோல்விதான் கடைசியாக மிஞ்சி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இருட்டில் அவங்க கடைசியா பெற்றுக்கொள்றது என்ன? ஏதாவது உண்டா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே ஆகப்படவில்லை. ஆக நம்ம சொந்த அறிவில், மூல அறிவில், நம்முடைய பலத்தில், நம்முடைய ஞானத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய பட்டம் படிப்பில் நிறைய செய்யறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6 சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த பகுதியை நாம் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து இவர்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையில் நிற்கிறார், ஆனால் இவர்கள் தண்ணீரில் இருக்கிறார், கடலிலே நிற்கிறார். விடியற்காலை இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒருவேளை அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒருவேளை 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு அவர்களை சந்தித்த போது இவ்வளவு அதிகாரமே இல்லை. இப்பொழுது இயேசு அதிகாரமே இருக்கிறார். இன்னும் அவர்கள் கரைக்கே திரும்பவில்லை, அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கரையை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிற ஒரு நேரம். இயேசு இப்பொழுது அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு 300 மீட்டர் அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கரையில் இருக்கிறார். விடியற்காலத்துல ஒரு விடியற்காலம் இயேசு வந்தால் ஒரு விடியற்காலம் ஆகி விடுகிறார். விடியற்காலமான போது இருட்டுல இருந்து ஒரு வெளிச்சம் பிறக்கிறது. இயேசு கரையில இருந்தது ஒரு பெரிய நம்பிக்கை. அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றால் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லிக் கொடுப்பது, ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கும். இவர்கள் தாங்களாகவே தீர்மானித்ததையும் தன்னுடைய சொந்த திட்டத்தின்படியும் சொந்த நோக்கத்தின்படியும் அவர்கள் ஊழியம் செய்வார்களானால் அவர்களுக்கு கிடைப்பது ஒன்றுமே இருக்காது. நிறைய வேலை செய்வாங்க. சீஷர்கள் கூட பாருங்க, நிறைய ஊழியம் செஞ்சு கடைசியில ஆத்துமா அறுவடை இல்லை, ஊழியத்துல எந்த விதமான பலாபலனும் இல்லை. ஒருவேளை சில காலம் இப்படி இருக்கலாம், ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படி வைத்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லை என்றால் ஏதோ ஒரு தகராறு இருக்கக்கூடும். ஒருவேளை ஆண்டவர் சொன்னதை செய்கிறோமா, ஆண்டவர் சொன்ன இடத்திலே நாம் செயல்படுகிறோமா, ஆண்டவர் சொன்ன விதத்திலே நாம் ஊழியத்தை செய்கிறோமா, சேவை ஆற்றுகிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இங்கே நம்ம கவனிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இப்பொழுது படவுக்கு வலப்புறமாய் வலையை போடுங்க,
ஆசீர்வாதம் எங்க இருந்திருக்கு பாருங்க. இந்த படகுக்கு இடதுபுறமா இல்ல, வலதுபுறமாவே இருக்கு. அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அந்த இடத்துல இருக்குது. ஆத்துமரோட அங்கே கிடைக்கும். ஆனா என்ன செய்யணும்? இயேசு சொன்னபடி செய்ய வேண்டும். இயேசு சொன்னபடி செய்ய வேண்டும். என்னுடைய தலைவர் சொன்னபடி அல்ல. எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அந்த ஆர்கனைசேஷனுடைய தலைவர் சொல்றாரு, திட்டங்கள் எல்லாம் நல்லதுதான், நமக்கு எல்லாம் சில கோர்ஸ் வேணும், இத்தனை ஆண்டுல இவ்வளவு காரியத்தை நம்ம செய்யணும், இதெல்லாம் வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடாவிட்டால் தோற்பதற்கே நாம் திட்டமிடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். திட்டங்கள் வேண்டும். ஆனாலும் இந்த திட்டங்களை தேவன் அங்கீகரித்தாரா, தேவனுடைய அங்கீகாரத்தின்படி நாம் செய்வோமா என்பது மிக மிக முக்கியம். ஆனால் இங்கே நாம் கவனிக்கிறோம், அவர்கள் செய்தார்கள், இடதுபுறமா போட்டிருக்காங்க. இப்போ வலதுபுறமா தூக்கி போட்டாலே போதும், அவங்களுக்கு மீன் கிடைக்கும். ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து தச்சனுடைய மகன் என்று எண்ணப்பட்டவர் வந்து நின்று கரையில ஜனங்களோட பேசி இவருடைய படகையே அவர் வாடகைக்கு எடுத்து பிரசங்க பீடமாக மாற்றி பேசினார். அன்றைக்கு அவர் சொன்னார், நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று. அன்றைக்கு இந்த பேதுரு மனசுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவருக்கு எப்படி தெரியும்? இவர் ஒரு தச்சன், இவர் கடலுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. இவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? அது பகல்ல மீன் கிடைக்குமா? வலையை எப்ப போடணும், மீன் எப்ப விழும், எப்ப வலையை இழுக்கணும், இதெல்லாம் இவருக்கு தான் தெரியும். இந்த தச்சனுக்கு தெரியுமா? ஆனால் தன்னுடைய சகோதரர் சொன்னார், மேசியாவை கண்டோம் என்று. அந்திரேயா பேதுருவை கூட்டி கொண்டு போய் விட்டிருக்கிறாரு. இவரிடம் மதிப்பு மிக்கத்தக்கதான சில விஷயங்கள் தெரிகிறது. ஆனால் அன்றைக்கு அவர் அந்த மதிப்போடு கூட கீழ்ப்படிந்தார், அற்புதத்தை பெற்றார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று தெரியவில்லை. ஆனாலும் கடற்கரையில நிற்கிற ஒருவர், அவருடைய வார்த்தைகள் அதிகாரப்பூர்வமா இருக்கிறது, கிருபை நிறைந்த வார்த்தைகளா இருக்கிறது. பேதுரு மனம் தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டார். கீழ்ப்படிந்தால்தான் இந்த ஆசீர்வாதமே கிடைக்கும். கீழ்ப்படியாவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது படகுக்கு இடதுபுறமா நிறைய இடம் போட்டாங்க. ஆனா இப்பொழுது படகு வலதுபுறமா, அது பக்கத்திலேயே. ஆண்டவர் தெரியும் நாம எங்க இருக்கிறோம்னு தெரியுது. எந்த பக்கம் நம்ம வலையை போட்டா கிடைக்கும்னு ஆண்டவர் தெரியும். அந்த வலைக்குள்ள மீனை கொண்டு வந்து எவ்வளவு சேர்க்கணுமோ அவ்வளவு சேர்க்க அவரால் முடியும். நம்ம கர்த்தருடைய ஊழியத்துல நம்ம நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய போராடுறோம், நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய நம்ம உழைக்கிறோம். ஆனா பல நேரங்கள்லையும் சூரியன் தான் மிஞ்சி. அவ்வளவு நம்முடைய உழைப்புக்கு, திறமைக்கு, முயற்சிக்கு தக்க பலன் இல்லாமல் போகிற பல நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யாதது, தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றாததுனால், பரிசுத்தாவியின் பலத்தோடு கூட நாம் ஓடாததுனால் அநேக நேரங்களில் நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய சேவைகளில், கர்த்தருக்கு நாம் செய்கின்ற சேவைகளில் பலாபலன் பார்க்க முடியாமல் போவோம். இப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படியோமானால் எப்படி? எந்த மறுப்பும் இல்லாமல், எந்த வாதிடுவதும் இல்லாமல், சின்ன பிள்ளைகளை போல take God's word as God's word. தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளும். அப்படியே எடுத்துக்கொள்ளும் போது வலதுபுறமா போடுங்கன்னு சொன்னாரு, போட்டாங்க, கிடைச்சிருச்சு. எரேமியாவுல ஒரு வார்த்தை இருக்கிறது, நன்மையானாலும் தீமையானாலும் நாங்க கர்த்தருக்கே கீழ்ப்படிவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். 42 எரேமியா 42ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், 5:6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியா இருக்கிறவர். அடுத்து அவங்க சொன்னது, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உண்மை அனுப்புகிற எங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஒரு முடிவு வந்துட்டாங்க வாழ்க்கையில. அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம்.
எத்தனையோ நேரங்கள்ல நம்ம அடிபட்டு அனுபவங்கள்ல நிறைய நொறுங்கி உடைஞ்சு எல்லா விதமான நெருக்கடிகள்லையும் சிக்கி பல நேரங்களில் நமக்கு தெரியும், நம்முடைய சொந்த திட்டத்தின்படி நான் போனதினால், நம்முடைய சொந்த அறிவை பின்பற்றி போனதுனால, சொந்த மாம்ச வைராக்கியத்துல போராடினதுனால நம்ம அநேக நேரங்கள்ல we have failed, நாம் தோற்று போறோம் என்பதை நாம உணர்ந்து இனி என்ன வந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நன்மை ஆனாலும் சரி, அது தீமை ஆனாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு இனி நாங்கள் கீழ்ப்படிய தீர்மானித்து விட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, ஆத்தும் அறுவடையை கொண்டு வரும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக நம்முடைய கைகள் ஆண்டவர் கொடுக்க முடியும் என்று பாருங்க. அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம், இப்படி நமக்கு சில ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு சக்சஸ் இதெல்லாம் கிடைக்கும். 153 பெரிய மீன்கள்லாம் வந்து கிடைச்சிருச்சு. எங்கேயோ இயேசு கட்லேட் ஒண்ணு கிடைச்சிருச்சு, யாருக்கும் கிடைக்காதது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காலையில இப்படியெல்லாம் மீன் வராது, ஆண்டவர் ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு, வந்தாச்சு. இப்போ இந்த மீன்கள் எல்லாம் கிடைச்ச உடனே ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு சொல்றாரு, யாரு? இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டிருந்த அந்த யோவான், செபதேயுவின் குமாரரில் ஒருவராயிருந்த யோவான். அவருக்கு பழைய ஞாபகம் வருகிறது பாருங்கள். 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்த உடனே பேதுருவுக்கும் மண்டையில இந்த சிந்தனை உதிக்கிறது, யோவானுக்கும் உதிக்குது. யோவானுக்கு முதல்ல உதிச்சது. என்ன சொல்றாரு? அவர் இயேசு, அவர் நம்முடைய ஆண்டவர் தான் என்று சொல்லுகிறார். ஆதலால் இயேசு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். 7வது வசனம், அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். நமக்கு என்ன தோணுது? எனக்கு நீண்ட நாட்களாக இது என்ன தோன்றுச்சு தெரியுமா? ஏதோ வெட்கப்பட்டு அவர் கடல்ல குதிச்சிட்டாரு அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அதுதான் உண்மை கிடையாது. அவர் துணி இல்லாம வேலை செய்யல. ஒரு மீனவன் மிக குறைந்த ஆடைகளோடு வேலை செய்யறது உண்டு. உங்களுக்கு தெரியும், ஒரு உழவு தொழில் செய்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, ஆடைகள் நமக்கு தொந்தரவாக மாறக்கூடாது. நம்முடைய வேலை செய்வதற்கு அதற்கு ஏற்றார் போல நாம் ஆடைகளை வைத்துக் கொள்கிறோம். தொந்தரவில்லாமல் நம்முடைய வேலைகளை தடையில்லாமல் செய்வதற்கு ஏற்றார் போல நம்முடைய ஆடைகளை நாம் வைத்துக் கொள்கிறோம். சில நேரங்களிலே ஒரு மீனவனுக்கு மிக குறைந்த ஆடைகள் தான் தேவை, அறையிலே மட்டும்தான் தேவை. ஒரு உழவனுக்கு அவ்வளவுதான் தேவை. அதுல நிறைய சேராகும், சகதியாகும். ஆக மிக குறைந்த அதெல்லாம் பிடித்து கடினமான வேலை செய்வதற்கு ஒருவேளை சின்ன ஒரு ஷார்ட் பேண்ட் அல்லது ஒரு ட்ரௌசர் அதான் தேவைப்படும். அதை தான் போட்டிருந்தார், போடாம இல்லை. அதை போட்டுக்கொண்டுதான் எல்லாரும் சேவை செய்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் இயேசு என்று அறிந்த உடனே மேலங்கியை போட்டுக்கொண்டு கடலிலே குதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நல்லா கவனிங்க. கடல்ல குதிச்சார்னு போட்டிருக்க, எதுக்கு? வெட்கப்பட்டு குதிச்சிட்டாரா? இல்லைங்க. அவர் முதல்ல குதிச்சு வேகமா நீந்தி இயேசுடன். நான் சும்மா சொல்லல, நீங்க நல்லா கவனிங்க. அவர் ஓடி இயேசு அதுக்குதான் வந்தார். இந்த படகு வருவதற்கு தாமதமாகும். இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 முழ தூரத்துல இருக்கு. இதை இழுத்து இந்த மீனை எல்லாம் கொண்டு வருவதற்கு நேரம் எடுக்கும். ஆகவே அதை விட்டு இயேசு கர்த்தர் என்று அறிந்த உடனே அவசரமாக ஓடி வந்து விடுகிறார். நீந்தி ஓடி வந்து இயேசுவின் பாதத்துக்கே வந்து விட்டார். யோவான் இன்னும் தியானத்துலதான் இருக்கிறார், அவர் கர்த்தர். ஆனா பேதுரு அவருடைய அன்பை முழுவதும் வெளிப்படுத்தினார். இது பலமுறை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பேதுருவும் யோவானும் ஒன்னா ஓடினாங்க கேள்விப்பட்டு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று சில ஸ்திரீகள் போய் செய்திகளை சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து ஓடுறாங்க. ஆனா யோவான் வேகமா ஓடிட்டாருன்னு போட்டிருக்கு. காரணம், ஒருவேளை பேதுருவை விட கொஞ்சம் வயது குறைந்தவராக இருக்கலாம். வேகமா ஓடினார். ஓடி என்ன செஞ்சாரு? கல்லறையில குனிஞ்சு பார்த்துட்டு அங்கேயே நின்றுகிட்டார், எழுதியிருக்கு. ஆனால் பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? கல்லறைக்கு உள்ளேயே போய்விட்டார். இவர் உள்ள போன பிறகுதான்
திரும்ப யோவான் வந்தாரு அப்படின்னு போட்டு. இது மாதிரி இந்த யோவானுக்கு அன்பு இருக்கிறது, அவர் தியானத்தில் இருக்கிறார். ஆனா பேதுரு அதை செயலில் வெளிப்படுத்துகிறார். ரெண்டு வேணும் நமக்கு, தியானிக்கணும், we must contemplate at the same time நம்முடைய செயல்ல இயேசுவுக்கு அன்பை வெளிப்படுத்தினார். அவருக்கு உடனே இயேசுவோடு கூட வந்து நெருக்கமா நிக்கணும்னு ஆசைப்பட்டார். முன்னாடி என்ன செஞ்சாரு? நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஆனா இப்பொழுது அவர் ஓடி இயேசுவிடத்தில் வந்து விட்டார். இந்த படகெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும், எழுதிட்டு வர லேட் ஆகும். ஆனா இவர் என்ன சொல்ல வர்றேன்னா, மூணாவது குறிப்பு தான். நமக்கு சில வெற்றிகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு கையளிக்கப்படும் போது நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் மீது கவனம் செலுத்துவதல்ல. அந்த படகு, அந்த 153 மீன், அதை எப்படி கரை சேர்க்கிறது, அதை வச்சு எப்படி திட்டமிடுவது என்பதல்ல. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அதை ஒவ்வொரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். We must get closer to God. Get to know God closer. ஒவ்வொரு நாளும் தேவனை அறிவதற்கு நாம் சமயம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அங்க ஊழியம் செய்கிறோம், சேவை செய்கிறோம், கர்த்தருக்கு ஏதாவது ஒரு பணிவிடைகளை செய்கிறோம், ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுறோம், சபைக்கு அல்லது சமூகத்துக்கு அல்லது சங்கத்துக்கு ஏதோ ஒன்றை நாம் செய்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவரை நெருக்கமாய் அறிவதற்கு நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். So knowing God, அது நம்முடைய முக்கியமான ஒரு பர்பஸ், கோலாக வைத்துக் கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு தேவனை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும், அவருடைய பாடுகளில் நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் பவுலுடைய நோக்கம். பவுலை இயேசு கிறிஸ்து எதற்காக அழைத்தார்? தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய திருவுளத்தை நீ அறிந்து கொள்வதற்காக தான் ஒன்று நான் பிரித்தெடுத்தேன்னு சொன்னார். ஆக நம்முடைய வாழ்வில் தேவனை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். தேவனை அறிவது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒரு சில ஆண்டுகள் அனுபவம் அல்ல. நாம் எவ்வளவு இந்த பூமியில எத்தனை ஆண்டுகள் நமக்கு கொடுத்தாலும் அதிகம் 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 அதிகமாய் தேவனை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவன் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். 18 நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அத்தியாயத்துல 10வது வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரை அறிகின்ற அறிவு, நீதிமான் அதற்குள்ள ஓடுவான், அவன் சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், கர்த்தரை அறிகிற அறிவு, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, நான்காவது குறிப்பு இந்த பகுதியை நாம் கவனிக்கும் போது, இந்த பேதுருவுக்கும் அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய நண்பர்கள் 6 பேருக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் 7 பேருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய மற்றொரு காரியம். இந்த பகுதியை நம்ம கவனிக்கும் போது 8வது வசனத்திலிருந்து, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மூல தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். ஆனா அதுக்கு முன்னாடியே பேதுரு இங்க வந்துட்டார் இயேசுவின் இடத்துல. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். 10வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ சீமோன் பேதுரு போய் திரும்ப வந்துட்டு இயேசுவிடம் நின்றுட்டு அப்புறம் போய் அந்த படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை. இப்போ நீங்க பிடிச்சதை கொஞ்சம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துக்கு ஏற்கனவே
அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ரெடி பண்ணி இருக்கிறார். அப்பம் இருக்கிறது, அங்க மீன்கள் இருக்கிறது, இது எல்லாம் ரெடி. நல்ல சுவையான நல்ல உணவு அவர்களுக்கு காலையில சோர்ந்து போனவங்க, சரீரத்தில் தளர்ந்து போனவங்களுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நீங்க பிடிச்சதுல சிலவற்றை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு இனி புதுசா இதோட சேர்த்து சமைக்க போறாரா இல்ல தனியா சமைக்க போறாரா? ஒரு காரியத்தை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நாம் அவரோடு கூட சேர்ந்து பணியாற்றுவதை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய உடன் வேலையாட்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நமக்கு அவர் ஒரு மூத்த சகோதரனை போல இருந்து நம்மை வழிநடத்தி நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவற்றையும் கடந்து போக பலன் தந்து சிறப்பிக்கிறார், உன்னதங்களில் கொண்டு போகிறார், நல்ல மேன்மையான அனுபவங்களில் நம்மை நடத்துகிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்போ நீங்க கொண்டு வாங்க கொஞ்சத்தை அப்படின்னு சொல்றார். இது யார் கொடுத்தது? நான் பிடிச்சது அப்படின்னு சொல்லலாமா? 153 மீனை நான் தான் பிடிச்சேன் அப்படி பேதுரு சொல்லுவாரா? பேதுரு சொல்ல முடியுமா? இல்ல மற்ற சீஷர்கள் 6 பேர் சொல்லிட முடியுமா? நான் இந்த மாதிரி வலம் போட்டதுனாலதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இப்பொழுது முழுக்க முழுக்க இந்த கிடைத்த இந்த வெற்றி, இந்த ஆசீர்வாதம் தேவ கிருபையினால் ஆனது. தேவன் யாரை பயன்படுத்துறாரு அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களை, தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அவரு ஆர்டர் போட்டார், மீன் விழுந்துச்சு. அவர் தான் சொன்னார் வலது பக்கமா போடுங்க. ஒண்ணுமே கிடைக்காம தான் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ எனக்கு கிடைச்சதெல்லாம் தேவ கிருபையினால் கிடைத்தது என்பதை எப்பொழுதும் சொல்ல வேண்டும். இது என்னால் ஆச்சு, இது நான் தான் கொண்டு வந்தேன், இவங்களை நான் தான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன், இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் 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 என்பது மனிதனுக்கு இயல்பான ஒன்று. சுயநலம் அல்லது சுயம் அதிகமாய் செயல்படுகிறது உண்மைதான். ஆனால் இதை நாம் நிச்சயமாய் உடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், நீங்க எல்லாத்தையும் செய்த பிறகு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்கார், சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சேன், வேற ஒன்றும் நான் செய்யல. உண்மையிலே அவர் தான் நம்ம மூலமா செய்யறார். ஊழியம் என்பது நான் செய்வது அல்ல. நான் செய்வதெல்லாம் நிலைக்கும்னு சொல்ல முடியாது. கர்த்தர் என் மூலமாய் செய்வது, கர்த்தர் என்னை கொண்டு செய்வது, கர்த்தர் எனக்குள்ளே செய்வது, அதுதான் நிலைச்சிருக்கும். எல்லாம் நிலைச்சிருக்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு போட்டிருக்குது. நான் இஷ்டத்துக்கு போய் ஆஸ்பத்திரி கட்ட, நான் இஷ்டத்துக்கு போய் சும்மா அநாத சாலைகள் கட்டுறேன்னு சொல்ல, எங்க இருந்தாவது எவனாவது பணம் கொடுக்குறேன்னு சொன்னோம், நான் என் ப்ரோக்ராம் எல்லாம் மாத்திக்கிறது, என் அழைப்பையே நான் தலைகளை புரட்டி போட்டு வேற ஏதாவது செய்யறது. ஒருவேளை மனுஷர்கள் பார்வையில அதெல்லாம் மதிப்பு மிக்கதாக தோன்றலாம், மக்கள் பாராட்டலாம். ஆனால் தேவன் நம் மூலமாய் செய்ய வேண்டும். என்னை கொண்டு என் மூலமாய் எனக்குள்ளே என்ன செய்கிறாரோ அதுதான் நினைக்கும். ஆனா அப்படி செய்யும் போது பவுலை போல பவுல் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நல்ல ஒரு வார்த்தை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. என்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட நான் தகுதியானவன் அல்ல. அவருக்கு தகுதி இல்லைங்களா? அவர் எவ்வளவு பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். எத்தனை செத்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, எத்தனை சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறாரு, எத்தனை மிஷனரி ஊழியங்களை செஞ்சிருக்கிறாரு, எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு, எவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறாரு, எத்தனை ஊழியக்காரங்களை அவரு உருவாக்கி இருக்கிறாரு. ஏன் அடுக்கடுக்கா நிறைய சொல்லலாமே. எனக்கு இந்த தகுதிய படிப்பு என்ன படிப்பு, அவருடைய பின்னணியும் எவ்வளவு பெரிய பின்னணியும். பல கப்பல்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர், சிசிலி நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய பணக்காரர்,
அன்றைக்கு ரோம குடியுரிமை அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய நிறைய ஆளும் அந்த யூதர்களை ஆளுகின்ற அந்த 72 பேர் கொண்ட அந்த சான்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கத்தில் இவர் உறுப்பினர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஏதாவது என்னால முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு நான் தகுதியற்றவர் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒரு நல்ல தாழ்மை என்பது நம்ம ஏதோ வெளியில வேஷம் மாத்திக்கிறதல்ல. ஏதோ சாதாரண ஆளுக்கு சட்டை போட்டுக்கிட்டோம் அல்லது தாழ்மையா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம், அதல்ல தாழ்மை. மாயமான தாழ்மையாக இருக்கலாம் அநேக நேரங்கள். தாழ்மை என்பது எப்பொழுதும் தேவனை அவர் செய்கிற சேவை, அவர் செய்கிற வேலையை உணர்ந்து அவரை மேம்படுத்தும். எதை செய்தால் அவர் தான் என் மூலமா செய்கிறார். இது தேவனால் ஆயிற்று, தேவனால் வருகிறது, அவருக்கே துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கே உரியது என்பதை நாம் அவர் கொடுக்க வேண்டும். சரி, 5வது குறிப்பு இந்த பகுதியில நம்ம கவனிக்கக்கூடிய கடைசி குறிப்பு என்னவென்றால், நம்முடைய அனுதின தேவைகளுக்கு ஆண்டவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு 5வது குறிப்பு. இங்க பாருங்க, இந்த பகுதி முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் அந்த கரிசனையான விசாரணை, அந்த செயல்பாடுகளை பாருங்க. விடியற்காலமான போது 4வது வசனத்துல இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். விடியற்காலம் அவர் தேடி வந்துடுறாரு பாருங்க. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய நெருக்கடிகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய போராட்டங்கள், நாம் கடந்து போகிற அந்த இருள் நிறைந்த நேரங்கள்ல இயேசு அங்கே நம்மோடு கூட வந்து விடுகிறார். அவர் வந்து இன்னும் சரியான அளவு ஆள் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, தூரத்துல தான் நிற்கிறார். இன்னும் அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல, இன்னும் மங்களா இருக்கு. ஆனா இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு அங்கே இருக்கிறார். 4வது வசனத்துல விடியற்காலமான போது இயேசு நிற்கிறாரா. அது பிறகு பாருங்க அவருடைய கரிசனையான வார்த்தை பாருங்க. 5வது வசனம், பிள்ளைகளே பிள்ளைகளே. இது முந்தைய ஒரு தடவை பிள்ளைகளேன்னு கூப்பிட்டுருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். இன்றைக்கு அவருடைய என்ன கரிசனையான ஒரு வார்த்தை, பிள்ளைகளே ருசிக்கிறதற்கு ஏதாவது உள்ளத்தில் உண்டா? நோ கண்டம்னேஷன். அவர்களை கடித்து கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, கேட்டு செய்ய வேண்டியதானே, முன்ன யோசிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி எல்லாம் போறீங்க, இப்படியெல்லாம் கடினமான வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அழகாய் நடத்துகிற ஒரு தகப்பனை போல், ஒரு நல்ல அன்புள்ள கரிசனையான கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனை போல பக்குவத்தோடு அவர் பேசுகிறார். பிள்ளைகளே ருசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா? எவ்வளவு அழகாய் அவருடைய குற்றங்களை உணர்த்துகிறார் பாருங்க, எவ்வளவு அழகாய் உணர்த்துகிறார். ரொம்ப நாளைக்கு பிறகு இதே பேதுரு தன்னுடைய கடிதத்தை எழுதும் போது 5வது அதிகாரத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், நம்மை கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் என்று எழுதுகிறார். எதை வச்சு எழுதியிருப்பாரு? இதை இயேசு கிறிஸ்துவுடைய நடவடிக்கைகள் அப்படி இருந்தது, அதையெல்லாம் உணர்ந்து அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். பாருங்கள், அங்க எழுதியிருக்குது, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது என்ன அழகா அன்பா அவங்களுடைய தவறை உணர்த்துகிறார் பாருங்கள். கடிந்து கொள்ளுதல் இல்லை, அவங்கள ரொம்ப கோபமா பேசல, ஒரு தகப்பனை போல நல்ல அழகா நடத்துகிறார். பிறகு பாருங்க, அவங்க கரைக்கு வரும்பொழுது என்ன இருக்குது, அவர்கள் 9வது வசனத்துல அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பத்தையும் கண்டார்கள். அப்போ என்ன அழகா சமையல் செய்கிறார். இவருடைய தேவை இது என்று அவருக்கு தெரியும். ராத்திரியெல்லாம் சாப்பிடாம வந்திருக்காங்க, நிறைய பிரயாசப்பட்டிருக்காங்க, சாப்பிடல, பசியோடு இருக்கிறாங்க, உடல் களைப்போடு இருக்கிறார். இயேசு குறிப்பறிந்து வேலை செய்கிறார். குறிப்பறிந்து அவருடைய தேவை என்னதென்று அறிந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்க அது பிறகு பாருங்க 12வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள், கம் அண்ட் டைன், வந்து போஜனம் பண்ணுங்கள், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று எந்த விதமான கடினமான வார்த்தைகளும் சொல்லவே. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள்.
இயேசு கிறிஸ்து இது மாதிரி 2-3 தடவை சொல்லியிருக்கிறார். கம் அண்ட் see அப்படின்னு சொன்னார். வந்து பார். 1வது அதிகாரத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல சீடர்கள் 2 பேர் பின்னாடியே ஓடி வந்தாங்க. அப்ப அவர் திரும்பி பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டார். ரவி நீர் எங்கே தங்குகிறீர் அப்படின்னு கேட்டார். வந்து பார், கம் அண்ட் see. ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன அவர்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. அது பிறகு 7வது அதிகாரம் 37வது வசனத்துல யோவான்ல கம் அண்ட் ட்ரிங்க் என்று சொன்னார். வந்து பானம் பண்ணுங்கள், பானம் பண்ணுங்கள். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். இப்ப சொல்லுகிறார் கம் அண்ட் டைன், என்னோடு கூட ஐக்கியப்படுங்கள். உங்களுடைய தேவைகளை எல்லாம், அனுதின தேவைகள் கூட ரொம்ப மெட்டிகுலஸா இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், நீங்கள் கேட்பதற்கு முன்னமே. ஆக நீங்க இதையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை. தேவனுடைய திட்டத்தின்படி, தேவ ஆவியினால், தேவனுடைய பலத்தில் நடத்தப்படுகிற ஊழியத்திற்கு சகல தேவைகளும் தேவனே கொடுத்து விடுகிறார், அவரே கொடுத்து விடுகிறார். அதனால் நம்ம யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதை ஆரம்பித்திருந்தால், கர்த்தர் என் மூலமாய் அதை செய்து கொண்டிருந்தால், கர்த்தர் என்னை கொண்டு என் மூலமாய் எனக்குள் இருந்து செய்வாரானால் அந்த ஊழியர்களுக்கு எப்பவுமே குறைவு இருக்காது, தேவன் கொடுத்து விடுவார். காரணம் அது தேவனுடைய தரிசனம், அது தேவனுடைய திட்டம், அது தேவனிடத்திலிருந்து பிறந்தது. ஆக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷங்கிட்ட நம்ம போய் கேட்டு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கலாம். மனுஷனிடத்துல கேட்பது எப்போது தவறில்லை. மோசேட்டே ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜனங்களிடத்துல கேட்டு வாங்கி ஆசீர்ப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு. இப்படி பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. கேட்பது தவறில்லை. அவரும் சொல்லுகிறார், நீங்க கொண்டு வாங்க, கொண்டு வந்து சேகரிச்சு வைங்க, நம்ம அதை கொடுக்கணும், தாய் சபைக்கு கொடுக்கணும், அங்குள்ள பரிசுத்தவான்களுடைய குறைவுக்கு நாம் கொடுக்கணும்னு சொல்றார். ஷேர் பண்ணணும், கொடுக்கணும், அதுதான் தேவைதான். ஆனால் அதே நேரத்துல நம்ம யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டிய அவசியம் வராது. காரணம், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் நல்லவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாது, அவனுடைய வார்த்தை கேட்கும். அங்கே கர்த்தர் நல்லவர். இந்த 5 குறிப்புகளை நாம் கவனித்தோம். ஒன்று, நம்ம தேவனுடைய ஆவியின் பலத்தோடு கூட நாம் செய்ய வேண்டும். நம்முடைய அனுபவங்கள், முன் அனுபவங்கள், படிப்பு, பட்டம், பதவி, ஞானம், நம்முடைய பலன், நம்முடைய மாமிச வைராக்கியம் போதாது. அடுத்து, தெய்வ சத்தம் கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். 3வது, இயேசுவை அறிவதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய லட்சியம் எல்லாம் பரலோகம் போய் சேர்வதல்ல, இயேசுவை அறிவது, இயேசுவை அறிவது என்றே இருக்க வேண்டும். நம்முடைய வெற்றி நாம் பெறும்போதெல்லாம் அந்த வெற்றிக்கு பின்னதாய் தேவனுடைய கிருபை, எல்லாம் தேவனால் ஆனது என்பதை நாம் we must acknowledge God's grace in every success. So தாழ்மையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய தேவைகள் அனைத்திற்கும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் போதுமானவர், அவர் நிச்சயமாய் அதை நடத்துவார். ஸோ இப்படி இந்த பேதுருவையும் அவரோடு கூட சேர்ந்த 6 பேரையும் ஆண்டவர் அடுத்து வரக்கூடிய ஊழியத்திற்கு தயார்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்க பின்பகுதியை இதுக்கு அடுத்து கவனிச்சீங்கன்னா அழகாய் திருப்பமா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் கவனம் செலுத்துகிறார். தனித்தனியாய் கவனம் செலுத்தி ஒவ்வொருத்தரையும் திடப்படுத்தி வருகிறதை நாம் கவனிக்கிறோம். இதுதான் அந்த 40 நாள் அவர் செய்தார். ஒவ்வொருவருக்கும் பர்சனலா, இண்டிவிஜுவலா அவர் தனி கவனம் செலுத்தி அவருடைய ஸ்திரப்படுத்தினார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். மகா கருமையும் இறக்கம் நிறைந்த இந்த நல்ல பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் உணர்த்தினீர், பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்விலே வெற்றியை நாங்கள் கையாளும் போது பல முறை எங்களையே நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களையே வெளிப்படுத்த நாங்கள் முயற்சிக்கிறோம். மனிதர்களுடைய பாராட்டுகளை நாங்கள் விரும்புகிறோம், தேவனை நாங்கள் மறந்து விடுகிறோம்.
தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை நாங்கள் சில நேரங்களில் ருசி பார்க்க முயற்சிக்கிறோம். எங்களை நீ தயவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கும். ஆண்டவரே, எங்களை மன்னி. தேவனுக்குரிய மகிமையை நாங்கள் எடுக்காதபடி தேவனுக்கே அதை கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவர். எங்களுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட எங்களுடைய வாழ்வில் அனுதின நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரேன். வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காரம் எல்லாரோடும் இருப்பதாக எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரும் இப்பொழுது எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை